ஃப்ரெண்ட்ஸ், உறவுகளே, மிக்க நன்றி. எனக்காக நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருப்பீங்க போல, ஒரு 300 பேர் 400 பேர்கிட்ட வேணா எல்லாருக்கும் நன்றி. நேற்று லைட்டாக தூரல் விழுந்துச்சுங்க. இந்த அப்போ நீங்கள் வேண்டிக்கிட்டது இதோ பாருங்கள், என்னோடய செடியெல்லாம் உயிர் பழச்சிருச்சு. ரொம்ப 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 நன்றி. சரி, 300 பேருக்கும் ரொம்ப நன்றி. மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் மாதிரி தாங்க. மாமியார் சில நேரம் மாமியாராக இருப்பாங்க, பல நேரங்களில் அம்மாவாக இருப்பாங்க, அப்பா அம்மாவா. எனக்கு பல நேரங்கள் அப்பா அம்மா இருக்கிறது அதுவே போதும். இந்த நேற்றுலாம் ஒரு சின்ன பிரச்சனை தான் மாமியாருக்கு எனக்கும். என்ன பண்ணுறது, எல்லா நேரமும் ஒரே நேரம் போல் இருக்காதுல்ல. காலம் எவ்வளோ சிறந்த மருந்துன்னு நான் நிறையவே அனுபவிச்சிட்டேன். சரிங்களா. ஒரு ரேக்கருக்கு சின்ன பிரச்சனை தான், பாத்திரம் வைக்கிறதுல. அத்தை அவங்களோடதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போது ஆனால் இருந்தாலும் வயசாகிடுச்சுல, என்ன பண்ணுறது. ஆனால் நான் என்னோடய மெட்டீரியல் எல்லாம் அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. தனித்தனியாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லாமல் எங்கேயும் இருக்காது இல்லையா. வச்சு போகிறாங்க, வாங்க. அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல. நான் அப்படி இல்லை. எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, நான் எங்கேயும் போகவும் முடியாது. ஸோ நான் அவங்கள அப்பா அம்மாவாக நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னைய மகளாக நினைக்கிறதும் மருமகளாக நினைக்கிறதும் அவங்க கையில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மழை வந்துச்சு, இந்த இன்றைக்கி மேகமூட்டமாக இருக்குது. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் உங்கள் வேண்டுதல்னால நானும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கமெண்ட் பண்ணி ஒரு ஹார்ட் போடுங்க. எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு போடுங்க. எனக்கு எந்தெந்த ஊர்கள்லாம் நான் அனாதனால் இத்தனை பேர் எனக்கு இருக்கீங்க, சொந்தங்கள் இருக்குன்னு நான் கொஞ்சம் மனசு சந்தோஷப்படுவேன். ரொம்ப நன்றி உறவுகளே. தேங்க்யூ.